Assalamualaikum viewers, welcome to Treats and Delights. இந்த வீடியோவில் ஒரு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறேன். வீட்டில் மீந்து போன சாம்பாரில் எப்படி இந்த ரெசிபியை செய்யலான்னு காட்டுறேன். ஒரு வெங்காயமோ 2 உருளைக்கிழங்கோ எடுத்துக்கோங்க. நான் 2 கிழங்கு தான் இந்த மாதிரி 2ஆக வெட்டியிருக்கேன். உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணுங்கள், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். கிழங்கு தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இதே மாதிரி ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வெட்டியாச்சு. ஃப்ளேமில் ஒரு பேனை வச்சுக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா குக் ஆகணும், கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ 1.5 நிமிஷத்துக்கு நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வெட்டி வச்சுருந்த உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட கீமா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி சாசேஜஸ் சேர்த்துக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிழங்கு ஃபுல்லாக குக் ஆகலைங்க, பாதியாக தான் குக் ஆகிருக்கு. இந்த சமயத்தில் நம்ம வச்சுருந்த சாம்பாரை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு சாம்பார் இருந்துச்சு, அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன். இந்த ரெசிபிக்கு சாம்பார் ஊற்றாமலே நீங்கள் செய்யலாம், ஆனால் அதுக்கு மற்ற மசாலாலாம் சேர்க்கணும். மசாலா ரொம்ப போட விருப்பம் இல்லைன்னா பெப்பர் அண்ட் சால்ட் மட்டும் போட்டால் போதும். இப்போ இந்த கிழங்கெல்லாம் இப்போ நம்ம ஊற்றின சாம்பார்லேயும் நல்லா குக் ஆயிரும். இந்த சமயத்தில் ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம். இப்போ சாம்பாரில் உள்ள லிக்விடு நல்லா வற்றிடுச்சு பாருங்கள், மிக்ஸ் பண்ணும்போது தெரியும். இப்போ நான் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம். அதோட கிழங்கும் நல்லா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபால் வெட்டி பார்க்குறேன், நல்லா வெந்திருக்கு. அதோட ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரெசிபிக்கு நான் மொத்தம் 3 பிரெட் எடுத்திருக்கேன். அதை க்யூப்பாக நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் 2 மெத்தட்லேயும் செய்யலாம். நான் இந்த ஒரு மெத்தடில் செஞ்சுருக்கேன், இப்படியும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இங்கே நான் ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் 2 முட்டையை நான் இதில் உடச்சி ஊற்றிக்க போகிறேன். 3 ஸ்லைஸ் ப்ரெட்டுக்கு 2 முட்டை கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருந்த அந்த உருளைக்கிழங்கு மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணலாம், ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லை. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே யூஸ் பண்ண அதே பேனில் இந்த மிக்ஸ்சரை நம்ம ஊற்ற போகிறோம். நான் எண்ணெய் எதுவும் ஊற்றலைங்க. முட்டை மிக்ஸ்சரை ஊற்றின உடனேயே நீங்கள் பிரெட் ஸ்லைசஸை மேலே ப்ளேஸ் பண்ணணும். ஃப்ளேமை நல்லா குறைச்சி வச்சியே நீங்கள் ப்ரெட்டை மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். நீங்கள் ரொட்டியை உடனே ப்ளேஸ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் எடுத்திங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் ரொட்டி முட்டையில் ஒட்டாது. ரொட்டியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஸ்லைஸ் பண்ணாமல் நீங்கள் முழுசாக அப்படியே போட்டாலும் பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி செஞ்சால் பார்க்கவும் அழகாக இருக்கும். ப்ரெட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வேக விடுங்க. முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னொரு மெத்தட் என்னென்னா, ரொட்டியை சாண்ட்விச்சாகவே வச்சு சாப்பிடலாம். அந்த ஃபில்லிங்லாம் தனியாக செஞ்சு முட்டையும் தனியாக பொரித்து அதில் லேயர் பண்ணி வச்சு சாப்பிட்றது. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, முட்டை வெந்தால் மட்டும் போதும். ஏன்னா அதுக்குள்ளே வச்சுருக்கிற பொட்டேட்டோ மிக்ஸ்சர் ஏற்கனவே வெந்தது தான். வெந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பிளேட்டை இந்த மாதிரி பேனுக்கு மேலே வைங்க. அதே மாதிரி சைஸில் உள்ள பிளேட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ உடனே டக்குன்னு ஃப்ளிப் பண்ணிடுங்க. பார்த்திங்களா, ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ திருப்பியும் பேனில் வைக்கிறேன். ஏன்னா ப்ரெட்டு பின்னாடி நல்லா முறுமுறுன்னு வரணும், அதுக்காக தான். ரொட்டி நல்லா முறுமுறுன்னு இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதை டக்குன்னு சூடாக சாப்பிட்றது பெட்டர். இப்போ 2 பக்கமும் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை நான் உங்களுக்கு ஃப்ளிப் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ளிப் பண்ணும்போது இந்த மாதிரி ரொட்டிலாம் தனித்தனியாக வராமல் முட்டையோட நல்லா ஒட்டி இருக்குது பாருங்கள். அதுக்கு தான் முட்டையை வேக வைக்கக்கூடாது, டக்குன்னு ரொட்டி பீசஸ்லாம் வச்சிடணும். இப்போ இது உங்களுக்கு பிடிச்ச வகையில் கட் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். இதில் முட்டை அப்புறம் பொட்டேட்டோஸ் போட்டிருக்கிறதுனால ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் இந்த ரெசிபி. இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அப்புறம் டீ டைம் ஸ்நாக்காகவும் இதை சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.